ஜெபிக்க கற்றுத்தா ஜெபமாலை தாயே, ஜெபங்கள் சொல்லித்தா அன்போடு நீயே. ஜெபிக்க கற்றுத்தா ஜெபமாலை தாயே, ஜெபங்கள் சொல்லித்தா அன்போடு நீயே. ஜெபமாலையோடு நீ வா, ஜெப வாழ்வின் அருளை நீ தா. ஜெபத்தால் உலகை ஜெயித்திட வரம் தா, ஜெபத்தால் உலகை ஜெயித்திட வரம் தா. ஜெபிக்க கற்றுத்தா ஜெபமாலை தாயே, ஜெபங்கள் சொல்லித்தா அன்போடு நீயே. பூமியில் மாசு அணுகாமலே ஜெபத்தால் காத்திட வேண்டும் அம்மா. தாய்மையின் அன்பின் நிறைவாலே எம்மை அணைத்திட வேண்டும் அம்மா. நீதியும் இரக்கமும் மனிதரிலே நிறைந்திட செய்ய வேண்டும் அம்மா. எளியோர் வாழ்வு வளம் பெறவே இயேசுவை மன்றாட வேண்டும் அம்மா. ஜென்ம பாவமில்லா ஜெபமாலை தாயே, ஜெபமாலையுடன் அருள் தருவாயே. ஜென்ம பாவமில்லா ஜெபமாலை தாயே, ஜெபமாலையுடன் அருள் தருவாயே. ஜெபிக்க கற்றுத்தா ஜெபமாலை தாயே, ஜெபங்கள் சொல்லித்தா அன்போடு நீயே. ஜெபிக்க கற்றுத்தா ஜெபமாலை தாயே, ஜெபங்கள் சொல்லித்தா அன்போடு நீயே. அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி, பொது காலம் 29ஆம் வாரம், திங்கட்கிழமை. முதல் வாசகம். தூய பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 20 முதல் 25 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுளின் வாக்குறுதியை பற்றி ஆபிரகாம் ஐயப்படவே இல்லை. நம்பிக்கையில் அவர் மேலும் வலுப்பெற்றார், கடவுளை பெருமைப்படுத்தினார். தாம் வாக்களித்ததை கடவுள் செய்ய வல்லவர் என்பதை அவர் உறுதியாய் அறிந்திருந்தார். ஆகவே அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார். நீதியாக கருதினார் என்று எழுதியுள்ளது. அவரை மட்டும் குறிக்கவில்லை, நம்மையும் குறிக்கின்றது. இறந்த நம் ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழச் செய்தவர் மீது நம்பிக்கை கொண்டிருக்கும் நாமும் அவ்வாறே கடவுளுக்கு ஏற்புடையவர்கள் என கருதப்படுவோம். நம் குற்றங்களுக்காக சாகுமாறு கடவுள் இயேசுவை ஒப்புவித்தார். நம்மை தமக்கு ஏற்புடையவர்களாக்குமாறு அவரை உயிர்த்தெழச் செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். நீர் சேர்த்து வைத்தவை யாருடையவையாகும்? லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, வசனங்கள் 13 - 21 வரை. அக்காலத்தில் கூட்டத்தில் இருந்த ஒருவர் இயேசுவிடம், போதகரே, சொத்தை என்னோடு பங்கிட்டுக் கொள்ளுமாறு என் சகோதரருக்கு சொல்லும் என்றார். அவர் அந்த ஆளை நோக்கி, என்னை உங்களுக்கு நடுவராகவோ பாகம் பிரிப்பவராகவோ அமர்த்தியவர் யார் என்று கேட்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, எவ்வகை பேராசைக்கும் இடம் கொடுக்காதவாறு எச்சரிக்கையாயிருங்கள்.
மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்து விடாது என்றார். அவர்களுக்கு அவர் ஒரு உவமையைச் சொன்னார். செல்வனாயிருந்த ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவன், நான் என்ன செய்வேன், என் விளை பொருட்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான். ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன். அங்கு என் தானியத்தையும் பொருட்களையும் சேர்த்து வைப்பேன். பின்பு என் நெஞ்சமே, உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பலவகை பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன. நீ ஓய்வெடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு எனச் சொல்வேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். ஆனால் கடவுள் அவனிடம், அறிவிலியே, இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும். அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவையாகும் என்று கேட்டார். கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, 1922 ஆண்டு அமெரிக்காவின் தலை சிறந்த வியாபார கம்பெனிகளின் முதலாளிகள் சிக்காகோ நகரில் கூடி தங்களது செல்வத்தை இன்னும் அதிகமாக்குவது எப்படி என்பது குறித்து விவாதித்தார்களாம். ஏற்கனவே கோடிகளில் மிதந்த அவர்கள் அதை இன்னும் அதிகமாக்குவது குறித்து பேசினார்களாம். அவர்களில் கீழ்கண்ட 9 பேரும் அடங்குவர். அமெரிக்காவின் மிகப்பெரிய இரும்பு கம்பெனியின் முதலாளியாக இருந்த சார்லஸ் ஷ்வாப் என்பவர், வீட்டுக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செய்யும் மிகப்பெரிய நிறுவனம் ஒன்றின் தலைவராக இருந்த சாமுவேல் இன்செல் என்பவர், அமெரிக்காவின் முன்னணி எண்ணெய் நிறுவனம் ஒன்றின் இயக்குநராக இருந்த ஹாவர்ட் ஹாப்சன் என்பவர், கோதுமை உற்பத்தியில் கோடி கோடியாக பணம் சம்பாதித்த ஆர்தர் கட்டர் என்பவர், நியூயார்க் நகரில் இருந்த பங்குச்சந்தையின் தலைவராக இருந்த ரிச்சர்ட் விட்னி என்பவர் மற்றும் அமெரிக்க ஜனாதிபதியின் அமைச்சரவை குழுவில் இடம்பெற்றிருந்த ஆல்பர் ஃபால் என்பவர். இந்த கூட்டம் நடந்து 27 ஆண்டுகள் கழித்து நடந்தது என்ன? சார்லஸ் ஷ்வாப் வாழ்வின் இறுதி கட்டத்தில் நிறைய கடன் வாங்கி ஒரு கடனாளியாகவே இறந்தார். சாமுவேல் இன்செல் நாடோடியாக வாழும் நிலைக்கு ஆளாகி ஒரு பைசா கையில் இல்லாமல் இறந்து போனார். ஹாவர்ட் ஹாப்சன் மனநலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். ஆர்தர் கட்டர் வெளிநாடு ஒன்றில் ஏழையாக தன் வாழ்வை துறந்தார். ரிச்சர்ட் விட்னி அமெரிக்காவில் உள்ள சிங் சிறைச்சாலையில் அடைபட்டு கிடந்தார். ஜனாதிபதியின் அமைச்சரவையில் இருந்த ஆல்பர் ஃபாலும் சிறைச்சாலையில் அடைபட்டு கிடந்தார். இது வரலாற்றின் ஏடுகளில் நாம் பார்க்கும் நம் மனதை உலுக்கும் செய்தி. இந்நிகழ்ச்சியும் இன்றைய நற்செய்தியும் வாழ்வின் நிறைவையும் மகிழ்வையும் பணத்தில் தேடுகின்ற அபத்தத்தை குறித்து நம்மை எச்சரிக்கின்றன. பணத்தை பற்றிய கீழ்கண்ட வாக்கியங்களை நாம் கேட்டிருக்கக்கூடும். பணத்தால் இன்பத்தை வாங்க முடியும், மகிழ்ச்சியை வாங்க முடியாது. பணத்தால் படுக்கையை வாங்க முடியும், ஆனால் உறக்கத்தை வாங்க முடியாது. பணத்தால் மனிதர்களை வாங்க முடியும், ஆனால் அவர்களது அன்பை வாங்க முடியாது என்று. சுருக்கமாக சொல்லப்போனால் பணம் வசதியோடு தொடர்புடையது, ஆனால் மகிழ்ச்சியோ அதையும் தாண்டியது. வசதிதான் மகிழ்ச்சி என்ற எண்ணம் இன்றைய சமுதாயத்தின் கழுத்தை இறுக்கிக் கொண்டிருக்கும் மாய வலையாக இருக்கின்றது. இன்றைய நவீன மனிதர்கள் வசதி என்ற குறுகிய வளையத்திற்குள் தம் வாழ்வை குறுக்கிக் கொண்டு விட்டனர். அது எவ்வளவு தவறானது என்பது அந்த வளையத்தை உடைத்து கொண்டு வெளியே வருபவர்களுக்குத்தான் தெரியும். அன்புக்குரியவர்களே, வசதியாக வாழ வேண்டுமா? நாம் தேட வேண்டியது பணமாக இருக்க வேண்டும். ஆனால் மகிழ்ச்சி நமது வாழ்க்கைக்கு வேண்டுமென்றால் பணத்தையும் தாண்டி இருக்கிற காரியங்களை தேட வேண்டும். அத்தகைய தேடலே ஆபிரகாமிடம் இருந்தது. அவரிடம் ஏராளமான கால்நடைகளும் செல்வங்களும் இருந்தாலும் ஏதோ ஒரு நிறைவற்ற தன்மையை அவர் அனுபவித்ததன் காரணமாகவே தான் இருந்த இடத்திலிருந்து நகர ஆரம்பித்தார். அத்தகைய தேடலில் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையும் ஆபிரகாமிடம் இருந்தது. அது நம்மிடமும் இருக்கட்டும். நினைவில் கொள்வோம், வாழ்க்கையை தொலைத்து பணத்தை தேடுவதை விட பணத்தை தொலைத்து வாழ்க்கையை தேடுவது எவ்வளவோ மேலானது. மன்றாடுவோமாக.
இறைவா, தேடுவது மட்டும் போதுமானது அல்ல, சரியானதை தேடுவது அதைவிட முக்கியமானது என்ற உண்மையை நாங்கள் உணரச் செய்தருளும். ஆமென். இயேசுவே